ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் தைப்பொங்கல் எப்படி எங்களுக்கு போச்சுன்றதை தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பொங்கல் வைக்கிறதுக்காக அரிசி ரெடி பண்ணதாங்க இந்த நெல்லை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அறுவடை செய்யும் போதே நாங்கள் 2 மூட்டை நெல் எடுத்து வச்சுருவோம் பொங்கலுக்காக. நெல்லை நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு குத்திட்டு வந்துடுவாங்க. குத்திட்டு அரிசி ஆக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த அரிசி தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு வரும். ஸோ 2 மூட்டை இருக்குது இல்லைங்களா, எப்படி ஒரு 60 கிலோ 70 கிலோ அரிசி கிடச்சிரும் எங்களுக்கு. பொங்கல் வைக்கிறதுக்காக பானை வாங்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த இடம் தான் இது, பானை செய்கிற இடமே இது. நாங்கள் எப்பயுமே போய் இங்கே தான் பானை எடுத்துகிட்டு வருவோம். நம்ம பானை வாங்கியாச்சுங்க. நம்ம எப்பயுமே முதல்ல 4 பொங்கல் வைப்போம். பெரும்பொங்கல் அன்றைக்கி 3 பொங்கல், மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஒரே ஒரு பொங்கல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பானையும் வாங்கிக்கிட்டோம். நமக்கு தேவையான பானையை வாங்கியாச்சுங்க. காரில் அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது போகி அன்றைக்கி நான் போட்ட கோலம். அன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். இந்த இடத்துல தாங்க நாங்கள் பொங்கல் வைப்போம். நாளைக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது என்னென்னா உருண்டை பிடிக்கிறாங்கங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் பானையை நிற்க வைப்பாங்க. ஸோ அதுக்காக செங்கல் செய்வாங்க இல்லையா, அந்த மணலை எடுத்துகிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே அதை ஊற வச்சு அதை பதை பண்ணி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுப்போம். இது மேலே தான் பானையை நிற்க வைப்பாங்க. உங்களுக்கு தொடர்ந்து முழுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நாங்கள் எப்படி பொங்கல் வைக்கிறோன்னுட்டு. இதுதான் எங்கள் வீட்டு வாசல். இங்கே தான் பொங்கல் வைப்போம். இப்போ பிள்ளையார் மனை செய்கிறாங்க. செங்கல் வச்சு அந்த செம்மண் வச்சு பூசி பிள்ளையார் மனை செய்கிறாங்க. இது மேலே தான் பிள்ளையாரை உட்கார வச்சுட்டு இங்கே தான் பூஜை எல்லாம் பண்ணுவோங்க. பொங்கல் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் செம்ம ஒர்க்குங்க. எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை வேலை செஞ்சாலும் வேலை முடியாத மாதிரியே இருக்கும். ஆளுக்கு ஒரு வேலை பிரிச்சுட்டு செய்வோம். அப்பயும் வேலை முடியவே முடியாது. அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்கும். உட்காரவே டைம் இருக்காது. இப்போ பிள்ளையார் மனை ரெடி ஆகிடுச்சு, கோலம் போட்டாச்சு. நான் அதிரசம் செஞ்சுருந்தேன். நாங்கள் முப்பலகாரம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். ஸோ அதுக்கு அதிரசம் 3 நாளே செஞ்சு வச்சலான்னு செஞ்சு வச்சேன். நைட் ஆகிடுச்சு. இப்போ பானைக்கு கோலம் போட்டுடலான்ட்டு அதை ரெடி பண்ணி வைக்கிறாரு. போகி அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா 4 பானைக்கும் கோலம் போட்டுட்டு மஞ்சள் கட்டி வச்சுருவோம். 4 பானைக்கும் எல்லாமே ஒன்றா தான் பண்ணுவோம். ஆனால் பெரும்பொங்கல் அன்றைக்கி 3 பானை தாங்க வைப்போம். மாட்டு பொங்கலுக்கு 1 பானை அந்த மாதிரி. ஆனால் ரெடி பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒன்றா ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ எல்லா பானைக்கும் கோலம் போட்டுட்டு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணி அதை கோர்த்து கழுத்தில் கட்டிடுவாங்க. எப்பயுமே இப்படி தான் நாங்கள் செய்கிறது. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு தைப்பொங்கல் எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக சுண்ணாம்பு தெளித்து விட்டுருவாங்க. அது பானைக்கு டிஸ்டி படாமல் இருக்கிறதுக்காக அதை தெளித்து விடுவாங்க. நெக்ஸ்ட்டு இது கோலம் நமக்கு எப்படி வருதோ அப்படி போட்டுக்கலாம். இந்த பானை ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க. நடுவில் வைக்கிற பானை நாங்கள் பெரும்பானைன்னு சொல்லுவோம். இந்தாண்ட சூரியனுக்காக ஒரு பொங்கல் வைப்போம். அது சூரிய பானை. அதுக்கடுத்து இன்னொன்று பெரும்பானையோட கொஞ்சம் சின்னதாக ஒன்று எடுப்போம். அதுக்கு பக்க பானைன்னு பேர். அப்புறமா மாட்டு பொங்கல் அன்றைக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாட்டு பல்லா அதுக்கு பேர். ஸோ ஒவ்வொரு பானைக்கும் ஒரு பேர் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் மேலே மூடுற மாதிரி மூடியும் வாங்கிப்போம். அதை ஆக்சுவலாக மடக்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த மடக்கும் வாங்கிட்டு வந்துடுவோம் மேலே மூடி வைக்க. இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பெரும் பானை. அது பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அது பக்க பானை. இதுதான் பெரிய பானை. இது பொங்கல் அன்றைக்கி காலையில் தைப்பொங்கல் அன்றைக்கி நான் போட்ட கோலங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் 4 இடத்துல கோலம் போடணுங்க. ஸோ அதனால் பெருசாலாம் என்னால் போட முடியாது. சின்னதாக தான் போடுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் போட்டால் ரொம்ப டயர்டாகிடும். மறுநாள் ஏஞ்சி நம்ம வேலை செய்யணும் இல்லையா. ஸோ அதனால் எப்பயுமே ரொம்ப பெரிய கோலம்லாம் போடுறதில்ல. இவ்வளோ சைஸ் தான் போடுவேன். இது காலையில் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 3 மணி இருக்கும். விடிகாலம்
வாசல் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா, அதில் வந்து இடித்து எடுத்ததில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ டைம் இல்லை, அதனால் வந்து அதெல்லாம் எடுக்க முடியல. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு பானைக்கும் 3 உருண்டை வச்சுட்டு அது மேலே வந்து பானையை நிற்க வச்சாச்சு. மஞ்சள் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். மார்கழி மாதம் முதல் நாள் வந்து நம்ம சாணி வச்சு அதில் வந்து பூசணி பூ வைப்போம் இல்லைங்களா, அதை வந்து எரமூட்டை தட்டி வைப்பாங்க. அந்த எரமூட்டையை தாங்க முதல்ல இதில் வச்சு நாங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு பொங்க பானையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எரிய விட. இப்போ வந்து வச்சு கற்பூரம் ஏற்றியாச்சு. இப்போ ஒன்றா வைக்கிறாங்க, வச்சு எரிய விட வேண்டியது தான். ஏற்கனவே போன வருஷம் என்னோடய வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு இதை பாருங்கள். இதுதான் சூரிய பல்லா. இது வந்து பாருங்கள் பொங்கி வர்றது தெரியுதுங்களா. பானையில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு பால் ஊற்றுவோம். பாதி பால் பாதி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வந்து கோமியம் போட்டுட்டு அப்புறமேட்கா வந்து தவிடு கொஞ்சம் போடுவாங்க. போடி ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் வந்து மூடி வச்சுருவோம். இது மேலே தெரியுது பாருங்கள் தவிடெல்லாம். இப்போ நல்லா பால் வந்து பொங்கி வந்துடுச்சு. நம்ம வந்து பச்சரிசியும் உப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே தான் அரிசியை போடணும். எப்பயுமே நாங்கள் அப்படி தான் பண்ணுறது. கொஞ்சம் தண்ணியை மூட்டு வச்சுக்கிட்டு அரிசி வந்து கொட்டிடுவோம். நாங்கள் பானை எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, அப்போவே வந்து அந்த பானை செய்கிறவங்க கிட்டேயே கேட்போம், இதுக்கு எவ்வளோ அரிசி போடுறது, அதுக்கு எவ்வளோ அரிசி போடுறதுன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். எப்பயுமே ஃபஸ்ட்டு சூரிய பல்லா தான் வரும், ஏன்னா அது குட்டியாக இருக்கு இல்லையா, அது வந்துடும். நெக்ஸ்ட்டு பக்க பானை வந்துருச்சு. இந்த முறை என்ன ஆகிடுச்சுன்னா, பக்க பானை வந்துட்டுருக்கும் போதே பெரிய பானையும் வந்துருச்சுங்க. 2ம் ஒன்றா வந்துருச்சு. ஒன்றா வந்தால் தான் கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து தொழவிட்டே இருக்கணும் துடுப்பு வச்சு, இல்லைன்னா வந்து அரிசியெல்லாம் போய் அடியில் உக்காந்துடும். இந்த முறை பார்த்திங்கன்னா 2 பானையும் ஒன்றா வந்துருச்சு. சரி இதையும் செஞ்சுருவோன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து அரிசி போட்டுட்டு இதை கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அரிசி போட்டு 2த்தையும் மாற்றி வந்து தொழவி விட்டுட்டே இருந்தோம். இது வந்து எரி விட்றோம் இல்லைங்களா, இதை வந்து நாங்கள் முன்னெல்லாம் வந்து சுத்தமாக வரவே வைக்க மாட்டோங்க. தோரமலர் சொல்லுவாங்க. அதாவது நம்ம தோரம்பருப்பு செய்கிறோம் இல்லைங்களா, சாம்பார் வைக்கிற பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது விளையுது இல்லைங்களா, அந்த செடியை வந்து காய வச்சு இதுக்காகவே வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சூரிய பல்லை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து இறக்கி வச்சாச்சு. வெல்லம் வச்சு மூடி வச்சிட வேண்டியதாங்க. அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. அது குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கப்பல்லாவும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து இறக்கி வச்சாச்சு. 3 பொங்கலும் ரெடி ஆகிடுச்சிங்க, இறக்கி வச்சாச்சு. அங்கே வந்து பொங்கல் வேலையை முடிச்சுட்டு வந்து பூஜை ரூமை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நான் வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பிப்பேன். நான் வந்து சமைக்கிறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலைங்க. செஞ்சு முடித்த பிறகு எல்லாத்தையும் ஒன்றா காமிச்சிக்கலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து தோரங்கொட்டை குழம்பு. நம்ம தோரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து தான் தோரம் பருப்பை வந்து தயார் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த தோரம் கொட்டை போட்டு தான் எப்பயுமே வந்து குழம்பு வைப்போம். கூட வந்து முள்ளங்கி, கத்திரிக்காய், பூசணிக்காய், வெள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைப்போம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் அந்த பொங்கல் சாதத்து கூட போட்டு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து என்ன பொரியல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வெள்ளிக்கிழங்கு, அப்புறமேட்டுக்கா வந்து வாழைக்காய், முள்ளங்கி பண்ணியிருந்தேன். 5 பொரியல் பண்ணுவோம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய். இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் போடுவோமா, அதனால் வந்து இதை வந்து தனியாக கிண்ணத்தில் இட்டு வச்சுருக்கேன். வெல்லம் போட்டு பூசணிக்காய் பண்ணியிருந்தேன். அப்புறமா வந்து மொச்சக்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு கூட போட்டு இதை செய்வோம். அந்த குழம்புலேயும் கொஞ்சம் மொச்சக்கொட்டை போடுவோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டு இதை வந்து இப்போ தான் செஞ்சு முடித்தேன். எல்லாத்தையும் செஞ்சு முடித்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு பானைக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இதே மாதிரியே வந்து இலை போட்டு இங்கே அடுப்பு இருக்குது இல்லைங்களா நம்ம வாசலில், அந்த அடுப்புக்கும் வந்து சாமி கும்பிடணும். நாங்கள் வந்து இங்கே வந்து பூசணி இலையில தாங்க சாப்பாடே வைப்போம். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லையா பசு, கண்ணுக்குட்டி, அவங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து நாங்கள் சாப்பிட கொடுத்துருவோங்க. அவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து பூசணி இலையில. அங்கே வந்து பிள்ளையார்கிட்ட 5 இலை போடுவோம், இங்கே வந்து அடுப்பாண்டை வந்து 4 இலை போடுவோம். பூசணி இலையில வச்சு தான் இங்கே சாமி கும்பிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் தான் வந்து வாழை இலை போட்டு பொங்கல் வச்சு இதே மாதிரி எல்லா பொரியலும் வச்சு சாமி கும்பிட்ருவோம். சாமி கும்பிட்டாச்சு. இங்கே காய்கறி வச்சு விடிகாலமே பூஜை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல.
இப்படி இருந்த வாசல் தாங்க இப்போ அப்படி இருக்குது. என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தைப்பொங்கல் எப்படி போச்சுன்றதை சொல்லுங்கள். மொத்தமாக நான் செஞ்ச சாப்பாடை வந்து வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்னோடய சேனல் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.